பூமாலை என்ற கிராமத்தில் விவசாயியான பழனிசாமி தாத்தா வசித்து வந்தார். வறட்சியின் காரணமாக அவருடைய நிலத்தில் எந்த பயிரும் செழிக்கவில்லை. மிகவும் ஏழையாக இருந்த அவர் ஒரு நாள் தன் நிலத்தை உழுதபோது மண்ணுக்குள் இருந்து சிறிய பொன்னிறமான ஒரு தூசு பொட்டலம் கிடைத்தது. அது ஒரு அபூர்வமான மாயா உரம் என்பது அவருக்கு தெரியவில்லை. பெருஞ்செல்வம். பழனிசாமி அந்த பொட்டலத்திலிருந்து ஒரு சிட்டிகை உரத்தை எடுத்து தன் நிலத்தில் காய்ந்து போன ஒரு மல்லிகை கொடியில் தூவினார். அடுத்த நொடியே அந்த கொடி விண்ணை முட்டும் அளவுக்கு செழித்து ஆயிரம் வாசனையான மல்லிகை பூக்களை பூத்து குலுங்கியது. அவர் அந்த பூக்களை விற்று ஒரே வாரத்தில் பணக்காரர் ஆனார். கிராமம் முழுவதும் மல்லிகையின் நறுமணம் பரவியது. பேராசையின் விளைவு. பேராசை கொண்ட பழனிசாமி இன்னும் அதிக பணம் சம்பாதிக்க எண்ணி கையில் இருந்த மீதி உரத்தை முழுவதையும் தன் வயலில் வீசினார். அவ்வளவுதான், மல்லிகை கொடிகள் கட்டுக்கடங்காமல் வளரத் தொடங்கின. வயல்வெளி மட்டுமல்ல, வீடுகளின் கூரைகள், தெருக்கள், ஏன் கிராமத்தை ஒட்டியிருந்த குளம் கூட மல்லிகை கொடிகளால் ராட்சச பாம்புகள் போல சுற்றி வளைக்கப்பட்டன. வெள்ளை நிற மல்லிகை பூக்களின் வெள்ளத்தில் கிராமம் மூழ்கியது. மக்கள் வெளியேற முடியவில்லை. அவர்களின் வண்டிகள் நகரவில்லை. பூக்கள் அழுகி கிருமிகள் பரவும் அபாயம் ஏற்பட்டது. தீர்வு. தன்னுடைய பேராசையால் தான் கிராமத்திற்கே இந்த நிலை என்று பழனிசாமி தாத்தா அழுதார். அப்போது அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்த ஒரு ஞானமுள்ள மூதாட்டி, குழந்தாய், மாயா உரம் இயற்கையின் வரத்தை மீறியது. இதை அமாவாசை இரவில் சுத்தமான வேப்பிலை நீரால் கலக்கி நிலத்தில் தெளித்தால் மட்டுமே இதன் வளர்ச்சி கட்டுப்படும் என்று அறிவுறுத்தினார். பழனிசாமி தாத்தா அந்த மூதாட்டி சொன்னபடியே செய்தார். மெல்ல மெல்ல மல்லிகை செடிகளின் அசுர வளர்ச்சி நின்று வயல்வெளிகள் இயல்புக்கு திரும்பின. அன்றிலிருந்து பழனிசாமி தாத்தா பேராசை இல்லாமல் தேவையான அளவு மல்லிகை மட்டுமே பறித்து கிராம மக்களுடன் நிம்மதியாக வாழ்ந்தார். வீடியோ.